மாமா, மாடியில சிலிண்டர் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சமைக்கணும், எடுத்துட்டு வாங்க. நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா ட்ரம்ப்பு எங்கெங்கேயோ குண்டு போட்டார் இல்லையா? ஆனால் அது கடைசியில் நம்ம வீட்டு கிச்சனில் தாங்க வந்து வெடிக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்குது. அது கூட இன்னொரு புது பிரச்சனை கிளம்பியிருக்குங்க. அதுதான் கேஸ் சிலிண்டர். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு 2 பெரிய மாற்றத்தை இந்த கேஸ் சிலிண்டருக்கு பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் 140 ரூபா வரைக்கும் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் 60 ரூபா வரைக்கும் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த விலையேற்றங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தானே, எப்போவுமே நடக்கிறது தானே. முதல்ல 500 ரூபாய்னாங்க, 600 ரூபாய்னாங்க, 700 ரூபாய்னாங்க, 800 ரூபாய்னாங்க, அப்படி ஏறிட்டே தானே போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டைம் அது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டைம் கேஸோட விலையேற்றம் மட்டும் நடக்காம கேஸுக்கு பயங்கரமான தட்டுப்பாடு வரப்போகுது. எந்த அளவுக்கு பெரிய தட்டுப்பாடு அப்படின்னா, நம்ம ஊர் ஹோட்டல்ஸ் இருக்கிற மெனுல இருந்து பாதி டிஷ்ஷை சமைக்கவே போறது இல்லைன்னு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்திலிருந்து முடிவெடுத்திருக்காங்க. அதாவது சுமார் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வெரைட்டி ஆஃப் தோசையில் உங்களுக்கு 2 வெரைட்டி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை பேச்சுலராக இருக்கீங்க, ஹோட்டலை நம்பியே தான் உங்கள் லைஃப் போகுதுன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன தெரியுமா? அந்த 2 வெரைட்டி தோசையும் கண்டிப்பாக விலையேறிடும். காரணம் என்னென்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு தான். எங்ககிட்ட கேஸ் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டாக் மட்டும் தீந்துருச்சுன்னா நாங்கள் ஹோட்டலே நடத்த முடியாமல் கூட போகலாம். அது வரைக்கும் எங்கள் மெனுவில் இருக்கிற டிஷ்ஷஸை மட்டும் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2 ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அமௌண்ட்டை அதிகப்படுத்தினது. 2வது ரூல் என்னென்னா, கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுற கேஸை வந்து அதிகப்படுத்திட்டு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற கேஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் தேர் ஹேவிங் அ டஃப் டைம். கன்சியூமருக்கு சப்ளை அதிகம் பண்ணிட்டாங்கிற காரணத்தினால நீங்கள் மடமடன்னு ஃபோன் எடுத்து கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஒரு சின்ன செக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் கேஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா 24 நாள் கழித்து தான் நீங்கள் வந்து கேஸை மறுபடியும் புக் பண்ண முடியும். இது ஒரு விதத்தில் ரொம்பவுமே நல்ல விஷயந்தான். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவிட் டைமில் நான் ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கேன். தே ஆர் வெல் டு டூ ஃபேமிலி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 5 கிலோ கேரட்டு, 5 கிலோ பீன்ஸு, 10 கிலோ கத்திரிக்கான்னு அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அதை வேஸ்ட் தான் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்க கேஸ் தட்டுப்பாடு வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க? கடன்னு புக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் கேஸ் வாங்கினதுக்கப்புறம் 24 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கு. நமக்கு கிடைக்கிற எல்பிஜி 50% வந்து பார்த்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. மீதி 50% தான் இந்தியாவிலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த 50% நமக்கு வர்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு கடல் பாதை வழியாக தான் வருது. இந்த பாதை வந்து ரொம்ப குறுகிய பாதை. இந்த பாதை ஈரான், இஸ்ரேல் இதை எல்லாத்தையும் ஒட்டி இருக்கு. ஸோ இப்போ அங்கே போர் நடந்துட்டு இருக்கங்காட்டி அந்த கப்பல்கள்லாம் அந்த வழியில் வர முடியல. ஸோ இதனால என்ன பிரச்சனை நமக்கு ஆகுது அப்படின்னா, கப்பல்கள்லாம் அங்கேயே தங்கிடுது. நமக்கு வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எய்தர் டிலே ஆகுது, இல்லைன்னா ரீச் ஆகாமையே போயிடுது. இப்படி எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனை தான் நம்ம தலையில் வந்து விடியுது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்குமா, அந்த காற்று மல்டிப்ளை ஆகி இன்னொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய புயலாக வந்து மாறுமா. அதே மாதிரி எங்கேயோ குண்டு வெடிக்கிறதுக்கு இந்தியா தலையில் வந்து விடியுது. இந்தியாவில் பெருசாக பாதிக்கப்படுற ஸ்டேட் என்ன தெரியுமா? நம்ம ஊர் தான், தமிழ்நாடு தான். நம்ம தான் அதிகமாக அஃபெக்ட் ஆக போகிறோம். ஸோ பி கேர்ஃபுல், யூஸ் யுவர் ரிசோர்ஸஸ் வைஸ்லி. ஓகே. ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து என்னை சார்ந்தவங்ககிட்டேருந்து எல்லாமே சொல்கிறது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணுங்கிறது தான். அதே தான் இப்போ நம்ம வியூயர்ஸ்க்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வைஸாக நிதானமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இந்த 1000 வருஷத்து கதையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதை நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தமிழ் யூலிசிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.